ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அரசு காலத்து சூழல் அப்படின்னு ஸ்குவாட் மாஸ்டர்ஸ் எங்கஸ்ட் சன் வாழ்வீரரின் கடைக்குட்டி சிங்கம் சீசன் 2 எபிசோட் 22 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அண்டர் வேர்ல்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாளையமலத்து வழியாக போனால் அங்கே சுப்னி சப்னி வர அந்த வெள்ளாரியா டீச்சர் வர நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறேனே தெரியாமல் மண்டை குழம்பி மெண்டல் ஆகிருப்பாங்க கொஞ்ச நேரத்தில். அப்புறமா பார்த்தா அந்த டெம்மரும் வருவான். அவனும் அவன் பங்குக்கு நம்ம ஹீரோவை வச்சு செய்ய கடைசியில் பார்த்தா டெம்மர் அங்கேருந்து காணாமல் போயிடுவான். நம்ம ஹீரோவை டே பாடா சண்டைக்கு எங்கடா போனேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. டெம்மரோட மைண்ட் வாய்ஸ் சொல்லணும், டே நீ என்ன தேடி வரலடா, அந்த ஸ்வாடை தேடி வந்த, ஒழுங்காக அதை பார்த்து போ அப்படின்னு சொல்ல. அதோட போன எபிசோடு முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த டெம்மரோட வாய்ஸை கேட்டுட்டு, ஆமாம்ல இவன் எதுக்கு நான் வெட்டணும், நான் அந்த சேடோஸோட தானே தேடி வந்தேன். ஐயோ இவனுக்கு படுத்துற பாடல நான் இங்கே எங்கே வந்தேன் எதுக்கு வந்தேன்றதே மறந்துட்டேனே. ஆமாம் இங்கே வந்து இவனெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த சேடோ பவரை ரிலீஸ் பண்ண சொன்னானே அந்த முராக்கனு, அப்படின்னா என்னோட அந்த சேடோ பவரை நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சேடோ பவரை ரிலீஸ் பண்ணுவோம் பாருங்க. பார்த்தா அங்கே எதுவுமே நடக்காது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னடா மறுபடியும் ஒன்றும் நடக்கலை அப்படியே இருக்குது, ஐயோ என்னென்ன படுத்த போகிறாங்கன்னு தெரியலையே, டேய் எங்கேயாச்சும் இருந்தீங்களா, எவனாட்டு இருந்தால் வாங்கடா வழியை காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட சேடை போகிற ஃபுல்லாக அப்படி வெளியே விடுவான் பாருங்க. டக்குன்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்து நிற்பான். நெஞ்சில் பார்த்தா அந்த விசனுக்கு நெத்தியில் ஒரு கல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இவனுக்கு நெஞ்சில் ஏதோ கல் மாதிரி இருக்குது. அவன் அங்கே வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு, வாயா வாயா வாயா, அந்த சேடை கார்டரை கான்ட்ராக்ட் தானே நீ ஆல் பாஸ் ஆகிட்ட, நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்ல. அதை பார்த்து நம்ம ஹீரோவோ, யாரா நீ எதை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க. அதுக்கு அவன் சொல்லுவான், தம்பி நீ அந்த சேடை கார்டரை கான்ட்ராக்ட் தானே, நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குறியப்பா, இவ்வளோ டெஸ்ட்லேருந்து கடந்து வந்திருக்க, இருந்தாலும் இப்படி கல் மாதிரி நிற்கிற, நீ ரொம்ப நல்லவன்டா அப்படி சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, என்னது என்னை வச்சு விளையாண்டுட்டு இருந்தியா நீ, என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு, என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண போவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அவனும், ஆஹா நான் நினச்ச மாதிரி இல்லை போல மனுஷங்க, ரொம்ப கோவம் வருதப்பா இவங்களுக்கு, சரி சரி வா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவர் வச்சு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. டக்குன்னு அவன் சொல்லுவான், அண்டாக்கா கசம் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோட அட்டாக்ல அப்படி மாயமா மறைஞ்சு அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சிட்டியே வரும். அந்த சிட்டி ஃபுல்லாக ஒரு தங்கமாக இருக்குங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, ஓ இதுதான் அந்த அண்டர் வேர்ல்டா, நான் வந்துட்டேனா அப்படி பார்த்துட்டே இருப்பானா. அவனும் கையில் ஒரு பாட்டில் எடுத்துட்டு, தம்பி இதை குடி அப்படின்னு கொடுப்பான். நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு குடிப்பானா. குடிச்சிட்டு, அட கருமம் என்ன இலவிடாது என்னத்தடா கொடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேட்க. அவன் சொல்லுவான், தம்பி என்ன தம்பி இப்படி கட்டுப்பிட்ட, அது டைமண்ட் வச்சு செஞ்சதுப்பா, ரொம்ப நல்லா இருக்கும், இதை குடிச்சா உனக்கு நல்ல ரிஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோக்கு அப்படி பவர்லாம் வந்து நம்ம ஹீரோவோ, பரவாயில்லையே என் மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நான் இப்போ சுறுசுறுப்பாக இருக்கனே அப்படி சொல்ல. அதுக்கு அவன் சொல்லுவான், ஆமாம் தம்பி பின்ன என் கூட பிறந்தவங்களாம் பார்க்க போகிற, இந்த மாதிரி தெளிவாக நல்ல சக்தியாக தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, என்னது கூட பிறந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டிக்குள்ளே நடந்து போயிட்டே இருப்பான் பாருங்க. அப்படி சிட்டியை சுற்றி பார்த்துட்டு, இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டாங்களா, பரவாயில்லையே எல்லா இடமும் தங்கமாக இருக்குது, ஆமாம் அந்த கதவுலாம் ஜொலிக்குது, அந்த கதவுல சிம்பிள் இருக்க மாதிரியே உன் நெஞ்சிலையும் அது என்னையா கல் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவன் சொல்லுவான், அந்த கதவுல லைட் எரிஞ்சு பற்றியா அந்த மினுமினுக்குதுல்ல, அந்த சிம்பிள் எங்கள் நெஞ்சிலேயே இருக்கும், அங்கே லைட் எரிஞ்சுதுன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, அப்படியா அப்படின்னா இந்த ஊரில் மொத்தம் எத்தனை பேர் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்க. அதுக்கு அவன் சொல்லுவான், என்ன பேட்டில் கார்டு பேட்டில் ஃபைட்டரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 77 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, என்னது 77 பேர் தான் இருக்கீங்களா, ஆமாம் ஆமாம் மற்றவங்களாம் ஓவர ஆட்டம் போட்டு கடவுள் கையாலே செத்து போனீங்களே பின்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கும்போது அவன் சொல்லுவான் பாரு, டே என்னோட கூட பிறந்தவங்களெல்லாம் பார்க்க போகிற, இந்த மாதிரி நீ இந்த சால்ரெட்டோட டெம்மரு அவங்க கூட சண்டை போட்ட பற்றியா, அவனை மாதிரிலாம் இங்கே இருக்கவங்க கிடையாது தம்பி, ரொம்ப கோவக்காரங்க, ரொம்ப உக்கரமாக இருப்பானுங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சரியா அப்படி சொல்லிட்டு மிரட்டிகிட்டே கூப்பிட்டு போவான். நம்ம ஹீரோவோ, என்னதுடா இந்த சக்தி ரொம்பவே பயங்கரமாக இருக்குது, இது அந்த டெம்மரை பார்க்கும்போது எப்படி இருந்தது அதே மாதிரி இருந்தது, உள்ளே எப்படி இருக்க போகிறாங்களோ என்னென்ன பண்ண போகிறாங்களோ, மனசை இரும்பாக்கி கடை கைகளா அடமலை வெளுத்து ஆக போகுது. அப்போ அவன் சொல்லுவான், தம்பி இவங்க தான் உனக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த சேடை ஸ்வாடை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அவன் சொல்ல. அப்படியா நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறமா அந்த கதவை திறந்து உள்ளே போனா அங்கே ஒரு மொட்டை தலையங்க. என்ன பண்ணுவான் தெரியுமா, ஏ தம்பி வாடா 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 பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் எக்ஸ்மேனில் சைக்கிளாப்னு ஒருத்தர் வருவான் பார்த்தீங்களா, அவனை மாதிரியே ஒருத்தர் இருந்துட்டு, ஏ தம்பி தம்பி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே, சாப்பிட்டியாப்பா, ரொம்ப டயர்டாக இருக்கே, வா 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 சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ, என்னது இவன் என்னமோ இங்கே இருக்கிறவங்க பயங்கர டெரராக இருப்பானுங்க, ரொம்ப கோவக்காரனுங்க உக்கரமாக இருப்பானுங்க சொன்னால் இவனுங்க என்ன குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்க. அதுக்காக சொல்லுவான், தம்பி சும்மா சொன்னப்பா கொஞ்சம் உன்னை பயன்படுத்த பார்த்தேன் அப்படி சொல்ல. நம்ம ஹீரோவோ,
ரைட்டு, சைத்தான் சைக்கிளில் வந்துருச்சு, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டனோ, இனி என்னென்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போக, அப்ப டக்குன்னு அங்கிருந்து ஒரு அக்கா ஓடி வருவாங்க பாருங்க, ஜிம் அக்கா. அந்த ஜிம் அக்கா ஓடி வந்துட்டு, வந்துட்டாடா நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டான்டா, 1000 வருஷம் கழிச்சு ஒரு வழியா இப்போ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ குழந்தை மாதிரி தோலை தூக்கி வச்சிருவாங்களா. நம்ம ஹீரோ அக்கா வேண்டாக்கா, எனக்கு எங்கெங்கயோ குசுதுக்கா, கீழே விடுக்கா, ஐயோ என்ன நடக்குதே தெரியலையே, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே, ஐயோ அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அந்த ஜிம் அக்கா சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டான்டா, இவனை யார் குளிப்பாட்ட போறது பாரு, உடம்பு ஃபுல்லா அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ, என்னது குளிப்பாட்டுவீங்களா, நான் என்ன குழந்தையா, என்ன கீழே விடுங்க ஐயா, நானே குளிச்சுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறிட்டு இருப்பான். அந்த பக்கம் ஜிம் அக்காவோ, நான் தான் குளிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க மத்தவங்களோ இல்ல நான் தான் குளிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டு இருப்பாங்க. அதுல அந்த அக்காவோ ஜிம் அக்கா சொல்லுவாங்க, அப்படின்னா சரி, நம்மளுக்குள்ள ராக் ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் போட்டி வச்சுக்கலாம், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த மனுஷ பையில குளிப்பாட்டணும் சரியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்களா. அவங்களோ ராக் பேப்பர் சிஸ்டர் சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பானுங்க. அப்படி அங்க கட் பண்ணா இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி இந்த வெளாரியா டீச்சர் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எங்கேயோ உட்காந்துட்டு ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்காங்க. அப்படி கண்ணீர் வடிய ஜின் ஜின் அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க எதுக்கு ஜின் பேரை சொல்லி அழுதுட்டு இருக்காங்க, ஒருவேளை அப்படி இருக்குமோ இருக்கும். அப்படியே கட் பண்ண அடுத்த நம்ம ஹீரோ தனியாக குளிச்சுட்டு இருப்பான். என்னடா நம்ம ஹீரோ குளிப்பாடுறன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, இவனை தனியாக குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ அக்கா நானே குளிச்சுக்கிறக்கா விடுக்கா அப்படி சொல்லுவான் இல்லையா. அதை கேட்ட ஜிம் அக்காவோ, பரவாயில்லப்பா மனுஷங்க நீங்களே குளிச்சுக்குவீங்களா, ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது, பார்த்துக்க ஒரு அழுக்கு இருக்கக்கூடாது, சுத்தமாக குளிச்சிடணும் அப்படி சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ சரிக்கா ஆளை விடுக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு தான் நம்ம ஹீரோ இங்கே தனியாக குளிக்க வந்திருப்பான். அப்புறமா என்ன, நம்ம ஹீரோ குளிச்சு முழிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே அவன் முதல்ல நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்தான் பார்த்தீங்களா, இவன் பேர் டாண்டலுங்க. இவன் நம்ம ஹீரோ கிட்ட, என் பேர் டாண்டலு, சரி போமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ எங்கே அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு சொல்லுவான், என்னோட பிரதர்ஸு கிங்ஸு எல்லாத்தையும் பார்க்கணும்ல, ஒரு பாஸ் குவீன் இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும், வா போகலாம், இதுக்கப்புறம் தானே உனக்கு அந்த சேவட பவர் இருக்க சோடெல்லாம் கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுக்கணுமா இல்லையா, அப்பா போமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போதே அந்த டாண்டலை பார்த்தா அவன் நெஞ்சில் பிரகாசமாக அந்த கல்லில் லைட் எரியும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னது கிட்ட போக போக பயங்கர லைட் எரியுது இவன் நெஞ்சில் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே கதவு கிட்ட வந்துடுவானா. கதவு கிட்ட வந்துட்டு அந்த டாண்டை சொல்லுவான், தம்பி இவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ பாட்டுக்கு உன்னோட ஓட்ட வாயை திறந்து ஏதாவது உழைட்டு இருந்த அவ்வளோதான், வாய்க்குள்ளேயே கத்தி விட்டு ஆட்டிடுவாங்க அப்படி சொல்ல, நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு, டேய் ஏன்டா படுத்துற, இதுக்கு முன்னாடி அங்கேயும் அப்படிதான் சொன்னேன், கதை திறந்துட்டு உள்ளே போனால் ஐயோ அவங்க பயங்கரமான ஆச்சு அப்படின்னு பில்டப் கொடுத்த, உள்ளே போய் பார்த்தா எல்லாருமே குழந்த மாதிரி கொஞ்சிட்டு இருக்கானுங்க, இங்கே வந்தாலுமே அதே சொல்லிட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான், டே தம்பி அது சும்மா சொன்னேன், இது ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன்ப்பா, அவங்க ரொம்ப மோசமான ஆள், கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு சரியா சொல்லிட்டு கதை திறந்துட்டு உள்ளே போனால் அங்கே இங்கிட்ட 6 பேர் அங்கிட்ட 6 பேர் நடுசில் ஒரு குவீன் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஜிம் அக்காவும் அந்த சைக்கிளில் போய் அந்த மொட்டை தலையன் அவங்களாம் நின்றுருப்பாங்க. அப்புறமா ஒவ்வொருத்தர் பேர் அவங்களோட பவர் என்னன்னு காட்டுறாங்க. இதில் 7வது ஃபைட்டிங் கிங் வந்து ஜிம் அக்கா, 8வது வந்து அந்த மொட்டை தலையன், 5வது வந்து அந்த சைக்கிளாப்பு, மற்றவங்களுக்கு நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அது போக போக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இவங்களாம் நின்றுட்டு இருக்க, நடுசுல அந்த குவீன் நின்றுருப்பாங்களா, அவங்க பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவாங்க, இவன் இதுக்கு முன்னாடி வந்த அந்த டெம்மர் மாதிரி இல்லையே, உடம்பும் ரொம்ப சின்னதாக இருக்குது, இருந்தாலும் இவனோட பவருங்கிறது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வேற மாதிரி இருக்கே, இவனுக்கு பயங்கரமான ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களோ, இவன் ஒன்றும் அந்த டெம்மார் மாதிரி இல்லை, டெம்மார் வேறு லெவலில் பண்ணிட்டு இருந்தான், இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் குவீனும், ஆமா தம்பி நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு பேச, அதை கேட்டு கடுப்பாயிட்டு நம்பிக்கிறவோ, நிப்பாட்டுங்கப்பா, என்னப்பா ஆகுனா எல்லாருமே அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் டெமார் மாதிரி இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக நான் ஒன்றும் தொம்ப கிடையாது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் பேர் ஜின் ரன் கேண்டில் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பாயிட்டு அங்கே இருக்கணும், என்னடா எவ்வளோ தைரியம் இருந்தா இங்கே பேசுவேன், அமைதியாடுறா அப்படின்னு பேசிட்டு இருக்கே. அந்த பக்கம் குவீன் இருக்காங்க பாருங்க, அவங்க அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுவாங்க, என் பேர் தான் பேன், நான் தான் காட் ஆஃப் வார், சிவகாமி தேவி, இதுவே என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ உன் வாயை சிமெண்ட் வச்சு தான் பூசணும், சொல்லுங்க அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு பேச, நம்ம அங்கே குயின் சிவகாமி தேவியோ, சரி நீங்கள் வந்துட்டு
உன்னோட சக்தியை நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளை எடுத்து அப்படி நம்ம ஹீரோட்ட கொடுக்க நம்ம ஹீரோ அந்த வாளை பிடிப்போம் பாருங்க. வாளை பிடிச்ச உடனே நம்ம ஹீரோவோட அந்த சேட பவர் ஃபுல்லாக அந்த வாளை அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த சிவகாமி தேவி சொல்லுவாங்க, இந்த வாள் இது உன்னோட சேட பவர் ஃபுல்லாமே உள்ளே இழுத்துக்கும், இதை மீறி அதுலேருந்து சேட பவரை நீ திரும்பி எடுத்து உன்னால் சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, பரவாயில்லையே சிவகாமி தேவி, தவறு செய்து விட்டாய், நீ என்கிட்ட இந்த மாதிரி வெப்பனை கொடுக்கலாமா, நான் இதை கண்டிப்பாக ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு என்னோட சேட பவர் இதுலேருந்து திரும்ப எடுத்து நான் சண்டை போடுவேன், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் சிவகாமி தேவி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு சிவகாமி தேவியோ, பரவாயில்ல, நீ ரொம்ப தன்னம்பிக்கையோட தான் இருக்க, அந்த டெம்மரை பார்த்த மாதிரியே தான் இருக்குது, நீ என்னென்ன பண்ணுறன்னு இதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்பிக்கிறவோ, அவ்வளோதானே, நான் யாரு என்னென்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் நான் பொறுமையாக உனக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணு சிவகாமி தேவி அப்படி நம்ம ஹீரோ சும்மா மாசா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அப்புறம் வந்து சிவகாமி தேவியோ, அவ்வளோதான் மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க, இதுவே என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லி முடிக்க, இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுதுங்க. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், மறக்காம போய் பார்த்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம அனிமி ஃப்ரீக் டிஎன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் சேனலுக்கு கார்ப்பரேட் இருக்கனால இதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் இந்த அனிமி ஃப்ரீக் டிஎன் 2.0 சேனலுக்கு தாங்க வரும். அதில் எல்லா ப்ராப்ளம் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதில் வீடியோ வரும். அது வரைக்கும் இந்த அனிமி ஃப்ரீக் டிஎன் 2.0 இந்த சேனல் தாங்க எல்லா வீடியோவும் வரும். நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மறக்காம நம்ம அனிமி ஃப்ரீக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.